Hi friends, welcome to another video. இந்த வீடியோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட கேட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம சேனலில் வந்து எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் எடுத்தது. இந்த ஃபோனில் தான் எடுத்தேன். 90% வந்து இந்த ஃபோன்லேயே எடிட் பண்ணி தான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ் 2019 வாங்கின ஒரு ஃபோன் தான். ஸோ இதில் தான் நம்ம சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சோனி ZV-E10 Mark IIன்னு சொல்லக்கூடிய vlogging கேமராவில் வந்து நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோட கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கேமரா சோனி தரப்புல இருந்து vloggingகாக பிரத்யேகமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கேமராவோட ப்ரீடெசஸர் அதாவது ZV-E10 Mark 1 விட இது கொஞ்சம் பெட்டராக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Mark 1 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் தான் இந்த கேமராவால் ஷூட் பண்ண முடியும். இந்த கேமராவில் வந்து 4K 60 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 10-bit ரெசல்யூஷனில் வந்து நீங்கள் ஷூட்டும் பண்ணிக்கலாம். ஸோ 6K குவாலிட்டிலேருந்து 4Kக்கு டவுன் சாம்பிளிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ அவுட்புட் ஆனது வந்து ரொம்ப துல்லியமாக வந்து கிடைக்கும். இந்த ஒரு கேமரா எங்கள் அம்மா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து டெக் சேனல்ஸ் வந்து போடுவாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து போடுவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஷோரூம்லேயே வந்து நான் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன் டோட்டலாக. ஏன்னா வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கெட்டிங் இன் டு அ ப்ரொஃபஷனல் கேமரா. பிகாஸ் நம்ம வந்து ஃபோன்லேயே எடிட் பண்ணுவோம், ஃபோன்லேயே வீடியோ எடுப்போம். தட் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட். பட் வந்து கேமராவில் வந்து ஷூட் பண்ணணும்னா அதுக்கான அந்த ஃபுல் ஸ்டடி வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய செட்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிலது வந்து காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ நான் அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டேன் டோட்டலாக. அண்ட் அதே கேமராவில் தான் வந்து அந்த வீடியோவுமே நான் ஷூட் பண்ணுறேன். கிளாரிட்டி அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இனிஷியலாகவே காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷூட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் வயர்லெஸ் மைக்கில் வந்து என்னோட ஆடியோ வந்து பிக் பண்ணியிருக்கேன். பட் இந்த சோனி ZV-E10 Mark II கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டான இன்பில்டான மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேப்சியூல் இருக்குது. அந்த 3 கேப்சியூல்ல இருந்து சூப்பரான ஆடியோ வந்து பிக் பண்ணி கொடுக்குது. ஆம்னி டைரக்ஷன், ரியர் டைரக்ஷன் அண்ட் ஃப்ரண்ட் டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து கேமரா கொஞ்சம் தள்ளி இருக்கனால கிளாரிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வயர்லெஸ் மைக் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இந்த கேமராவோட ப்ரைசிங் வந்து 93,94,000 ஆகுது வித்தவுட் லென்ஸ், பாடி மட்டுமே. லென்ஸோட நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1,04,000 1,05,000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. சோனி வெப்சைட்லேயே உங்களுக்கு நான் லிங்க்கும் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. பட் இந்த கேமரா வந்து நான் சோனி சென்டரில் வாங்கல, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேமரா கடையில் தான் வாங்கினேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து கோப்ரோ வந்து அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்ககிட்டயே நான் வந்து இந்த கேமராவை பற்றி கேட்டு பிளேஸ் பண்ணியிருந்த ஆர்டரு. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளாக ஃபோனில் ஷூட் பண்ணிட்டு இப்போ இந்த கேமராவை பார்த்து பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த கேமராவோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு மாதம் கழிச்சு நான் டீட்டெயில்டான இந்த கேமரா ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். அண்ட் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேரலாக இங்கே போடுறேன். நான் ஷாப்லேயே வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸுமே போட்டிருப்பேன். எங்கள் அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்த அந்த வீடியோவே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த ஷார்ட்ஸை பார்க்கலன்னா அதோட லிங்க்கை வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேமராவோட சில ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது vlogging கேமரா. ஸோ சைட்லேயே ஒரு ஸ்க்ரீன் வந்து என்னை ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஸோ தட் நான் ஃப்ரேம்குள்ளே இருக்கேனா அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துக்கிட்டே தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கேன் இப்போ கரெக்டாக. ஸோ இது வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் vlogging கேமரா அப்படிங்கிறதுனால. ரெண்டாவது வந்து APS-C சென்சார் வந்து இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கிராப் சென்சார் கேமரா தான், ஆனால் வந்து அட்வான்ஸ்டான இமேஜ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. சோனிலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த பாக்ஸு, இதுதான் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ZV-E10 Mark II அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,05,000 வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ 64 GB மெமரி கார்டுமே வந்து இந்த பாக்ஸோடவே உங்களுக்கு கிடச்சிரும். நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் வித் பாடி ரெண்டுமே சேர்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் அந்த பேட்டரி பற்றி சொல்லணும்னா NP-FZ100 அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பேட்டரி சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. FX3 கேமராவில் வந்து என்ன பேட்டரி சைஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே பேட்டரி வந்து இந்த கேமரா கொடுத்தது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 4Kல 60 FPS வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு பெனிஃபிட். அண்ட் 2+1 வந்து வாரண்டி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. நான் வந்து அடிஷ்னலாக வந்து 1 இயர் வந்து ஆட் ஆன் பண்ணேன். நேற்று ஈவினிங் தான் ஆக்சுவலாக அந்த கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணது. நேற்று நைட்டே வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனும் நான் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து இப்போ வாரண்டி ஆனது வந்து ஆக்டிவில் இருக்குது. அண்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் மாடர்ன் கேமராஸ் எல்லாத்துலேயுமே வந்து டச் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்டே வந்து இன்ட்யூட்டிவாக இருக்குது. நம்ம வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே இன்ட்யூட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த கேமராவில் வந்து ஒரு சின்ன மைனஸாக வந்து நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ஓவர் ஹீட் ஆகிடும் 4Kல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6K வீடியோவை 4Kக்கு டவுன் சாம்பிளிங் பண்ணி கொடுக்குது. ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டான சென்சார் இதில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 2 hours 3 hours வந்து பாட்காஸ்ட்டோ இல்லைனா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஏதோ பண்ணுறீங்கன்னு வைங்க, இதை வந்து வெப்
வெப் கேமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராவை நீங்கள் வெப் கேம் மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 2-3 ஹவர்ஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இருந்து பேட்டரி வந்து குறைய போகுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே ஆன் தி கோல சார்ஜ் போட்டே நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்கன்னு வைங்க, எந்த கேமரா இருந்தாலுமே ஹீட் ஆக தான் செய்யும். ஸோ இந்த கேமராவும் வந்து கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். இந்த கேமரா வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து 4Kல ஷூட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இல்லைனா வந்து ஒரு 40 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணிங்கன்னா கூட அந்த டெம்பரேச்சர் வந்து சஸ்டைனபிளாக இருக்கும். அண்ட் ஆப்ஷன்லேயுமே வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆனால் கேமரா ஆஃப் ஆகிறது வந்து ஸ்டாண்டர்டாக ஐயான்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் வந்து ஐ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸில் நீங்கள் 4K வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் விட்டு திரும்ப வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் கேமரா வந்து தாங்கும். பட் இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராலாம் இருக்குல்ல, சோனி A7 Mark III அந்த மாதிரி பெரிய பெரிய கேமராஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் பிரச்சனையானது வந்து உங்களுக்கு இருக்காது. பிகாஸ் பெரிய பாடி கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்சோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே வந்து சுப்பீரியர். ஸோ அதுக்கான காஸ்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் கேமரா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் vlogging பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பர்பான ஒரு கேமராவாக படுது. அண்ட் FX3ல வந்து எப்படி இமேஜ் குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டி வந்து இந்த ஒரு சென்சார்லேயுமே இருக்குது. அண்ட் இந்த கேமராலேயும் வந்து லென்ஸ் ஆப்ஷன் வந்து நிறைய இருக்குது. இந்த Sigma 1850 லென்ஸ்லாம் வந்து 44,000 Amazon ப்ரைஸ். அதெல்லாம் வாங்கி மாட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே அட்வென்ச்சராக இருக்கும் அந்த கேமரா பார்க்கறதுக்கு. இப்போ வந்து கேமரா வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது. பிகாஸ் நான் வந்து கிட் லென்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸில் என்ன வந்துச்சோ அந்த கிட் லென்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த லென்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60-50 OSS2ன்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆப்டிக்கல் ஸ்டெடி ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்டான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வரக்கூடிய லென்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இதோட கிட்டோட நீங்கள் வாங்கினீங்கன்னா, அந்த ஒரு பேக்கேஜில் வாங்கினீங்கன்னா அந்த லென்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதில் தான் நான் வந்து இப்போ ஷூட்டும் பண்ணிட்டு இருக்கேன். டிஃபால்ட் லென்ஸில் தான் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நிறைய லென்ஸ் ஆப்ஷன்ஸுமே இந்த ஒரு கேமராக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு மிரர்லெஸ் கேமரா வித் இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் ஆப்ஷனுமே இருக்கிறதுனால நீங்கள் நிறைய லென்சஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இஃப் யூ டூ விஷ் 26 மெகா பிக்சலுக்கான ஒரு பெரிய சென்சார் வந்து இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இமேஜ் குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ஒரு கேமராவில் ஷூட் பண்ணுறேன். அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதோட இதே கேமராலவே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த கேமராவே பூட் பண்ணி இதுலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெருசாக கேபிள்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல. அவங்க வந்து சார்ஜிங் கேபிள் கொடுக்கல, சார்ஜிங் அடாப்டர் எதுவுமே கொடுக்கல. இவ்வளோ தான் வந்து பாக்ஸில் இருந்தது. லென்ஸ் இருந்துச்சு. என்கிட்ட இருக்கக்கூடிய ட்ரைபாடில் தான் அந்த கேமரா மவுண்ட் பண்ணி நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன், இது வந்து ஒரு வீடியோ சென்ட்ரிக் கேமராவாக இருந்தாலுமே பிக்சர்ஸ் வந்து நான் நிறைய ஷூட் பண்ணேன் வெளியே போய். பிக்சர் குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. நீங்கள் வந்து கலர் கிரேடிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்னுமே சூப்பராக அவுட்புட் வந்து நீங்கள் இதுலேருந்து எடுக்கலாம். ஒரு ஃபோட்டோ சென்ட்ரிக் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டரில் பார்த்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எப்படி ஒரு அவுட்புட் வருமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் வந்து இந்த கேமராலேயும் உங்களுக்கு கிடைக்குது. என்ன ஒன்று, அந்த வியூ ஃபைண்டர் வந்து இல்லை இந்த கேமராவில். பட் அந்த டச் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து பார்த்துட்டு துல்லியமாக ஃபோட்டோ எடுக்க முடியுது. இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மாடர்னைஸ்டாக இருக்குது. அது வந்து கிளாசிக்கலாக இருக்கும். பழைய கேமராஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஃபைண்டரில் பார்த்து இப்படி வச்சு பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கிளாசிக் டச்சோடு இருக்கும். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மாடர்னைஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே காம்பேக்டாகவும் இருக்குது இந்த கிட் லென்ஸோட. நீங்கள் பேக்கெட்டில் கூட போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், ட்ரைபாடெல்லாம் கழட்டி வச்சுட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து லென்ஸ் கவருமே இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ முடிச்சுட்டு லென்ஸை வந்து கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் இது போக வந்து எனக்கு இந்த பேகுமே கொடுத்தாங்க, கேரிங் பேகு சோனிலேருந்து. ஸோ சோனி பிராண்டட் பேகு. இதில் வந்து நீங்கள் கேமரா வந்து வித் லென்ஸ் கிட்டோடவே வச்சு நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ஒரு ஜிப்பும் இருக்குது. நீங்கள் கேபிள்ஸ் இந்த மாதிரி சார்ஜிங் கேபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து இன்பில்டாக மைக் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு வந்து டெட் கேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ வின் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அந்த வகையில் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பாசிட்டிவாகவே இருக்குது. ஒரு மாதம் யூசேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு டெடிகேட்டடான ஒரு வீடியோ வந்து இந்த ஒரு கேமராக்காக நான் வந்து மேக் பண்ணுறேன். இந்த கேமரா நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நிறைய கான்டென்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டே இருக்குது. எல்லாமே இந்த கேமராவில் தான் ஷூட் பண்ண போகிறேன். அண்ட் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் உங்களோட ஆதரவு வந்து பால்சாப் கொடுங்க. பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு பால்சாப் and follow our official Instagram page, Paulsap Official. I'll see you guys in the next video. Bye.